இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரெண்டு பேரும் இதுக்குள்ள பணத்தை ஒளிச்சு வச்சிருக்கீங்களா? என்ன? ஃப்ரிட்ஜ் உள்ள காலியா தான் இருக்கு. இவனுக்கு நிறைய பிசினஸ் இருந்துச்சு, அதுல ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இவன் இந்த ஃப்ரிட்ஜை இந்த ஸ்டோர் ரூம்ல வச்சுட்டாரு. அண்ட் நாங்க இந்த ஃப்ரிட்ஜை ஆன்ல வச்சதுக்கு காரணம் ஆஃப்ல இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜ் வீணா போயிடும். அதனால பரவாயில்லையா ராதா மேடம், நீங்க ஒரு ஃப்ரிட்ஜுக்காக இவ்வளவு பெரிய விளக்கத்தை கொடுக்குறீங்களே. இப்ப நான் இதை கண்டிப்பா செக் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இம்பார்ட்டண்டா ஏதாவது ஒளிச்சு வச்சிருந்தீங்கன்னா. கடவுளே கிருஷ்ணா, ப்ளீஸ் எங்களை காப்பாத்துங்க. என்ன இது மிஸ்டர் மோகன்? இது காலியா இருக்கு. இவ்வளோ பெரிய ஸ்டோர் ரூம்ல இவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜை காலியா வச்சிருக்கீங்க. குறைஞ்சபட்சம் இதில் ஐஸ்கிரீம் ஆச்சு வச்சிருக்கலாம். ஏற்கனவே மழைக்காலம் வேற. இந்த மழைக்காலத்திலையும் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது ஒரு தனி சுகம் இல்ல? சரி விடுங்க, இந்த முறை நீங்க தப்பிச்சிட்டீங்க. ஆனா எல்லா முறையும் தப்பிக்க முடியாது. என்னோட பார்வை எப்பவுமே உங்க ரெண்டு பேரும் மேல தான் இருக்கும். யுகனை நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு ஒரு முறை தெரிஞ்சு போச்சு. சரி, எந்த ஆதாரமும் இல்லாம எங்க மேல நீங்க இப்படி பழி போட முடியாது. இப்ப கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரெண்டு பக்கத்துல இருந்தோம். நீங்க உங்களை நிரபராதின்னு நிரூபிக்க எல்லா முயற்சியும் பண்ணுங்க. நான் உங்களை குற்றவாளின்னு நிரூபிக்க எல்லா முயற்சியும் பண்ணுவேன். யார் ஜெயிக்கிறேன்னு பாப்போமா? நான் எதுவும் பேசலன்னு எங்களை மிரட்டி பாக்குறீங்களோ? எல்லா விசாரணையையும் இந்த வீட்டிலேயே என் குடும்பத்து முன்னாடி தான் பண்ணுவீங்களா? இதோட போதும் இன்ஸ்பெக்டர் சார். இப்ப நீங்க கிளம்புங்க.
இதுக்கு மேல நீங்க என்னோட குடும்பத்தை தொந்தரவு பண்ண முயற்சி பண்ணீங்கன்னா அப்புறம் உங்க மேல நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ஓகே? இந்தாங்க, நான் உங்களுக்கு ஃபோன் தரேன். நீங்க யாருக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஃபோன் பண்ணுங்க. எனக்கு சஸ்பென்ஷன் ட்ரான்ஸ்ஃபர் இதை பத்தியெல்லாம் பயமே கிடையாது. மிஸ்டர் மோகன், விஷயம் என்னன்னா, ஆரம்பத்துல இருந்தே நான் நேர்மன்ற பாதையில போய்கிட்டே இருக்கேன். அந்த பாதையில எவ்வளவு ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வந்தாலும் அதை பத்தி எல்லாம் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஏன்னா நிரபராதின்னு நிரூபிக்கப்படுற வரைக்கும் எல்லாருமே குற்றவாளிங்க தான். திவாரி, இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? guilty until proven இன்னோசென்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் மோகன் சார், ராதா மேடம் உங்களோட பெரிய லக்கி தான். வருவேன் மறுபடியும் சந்திக்க. பத்திரமா இருங்க. சீக்கிரமா நம்ம இவனோட பாடியை தேடி ஆகணும். அவனோட பாடி திருதிப்புன்னு எப்படி அங்கிருந்து காணாம போயிருக்கும்? அப்பா, அம்மா, நீங்க 2 பேரும் எங்க போறீங்க? நாங்க வெளியே விளையாட போறோம், ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட. போங்க. ரொம்ப நல்ல விஷயம் தான், ரொம்ப சந்தோஷமான விஷயம். சோ நீங்க 2 பேரும் போங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நாம உட்கார்ந்து நிறைய பேசுவோம். நிறைய பேசலாம். பார்த்து பத்திரமா விளையாடுங்க. ஏ, போங்க போங்க போங்க. நான் போய் விளையாடிட்டு வரேம்மா. பாய். நீயும் போ. அப்ப நான் யோசிக்கிறதா நீயும் யோசிக்கிறியா? ஆமா மோனையா, குஷிக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சுல? அவளோட சந்தேகம் ஸ்ட்ராங் ஆயிடக்கூடாது. அதுக்கு முன்னாடி யுவன் பாடியை கண்டுபிடிக்கணும்.